வடகிழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசானன், கிழக்குக்கு வந்து மேற்கு. பாத்தீங்கன்னா இந்திரன், தென்கிழக்குக்கு வந்து அக்னி, தென் தென்மேற்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நைருதி, தெற்குக்கு வந்து யமன், மேற்குக்கு வந்து வருணன், வடமேற்குக்கு வந்து வாயு, வடக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரன். சரிங்களா? இதுதான் வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள், அஷ்டதிக்கை ஆளக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது பாலகர்களா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காங்க. அஷ்டதிக்குடைய அதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து திசை அதிபதிகளா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. பஞ்சபூதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். திசைகள் வந்து 8 திசைகள் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டோம். இதுல ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லையே. திசை அதிபதிகளையும் நம்ம பார்த்துட்டோம். ஈசான்யம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், அக்னி, யமன், அப்புறம் நைருதி, வருணன், வாயு, அப்புறம் குபேரன், இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கோம். இதே மாதிரி அமைப்புல அஹ், திசைகளுக்குரிய கிரகங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இங்க இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கா இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓகே.